ஸோ ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி நம்ம என்ன கேம் பிளே வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் ஜாவா எடிஷன். ஆமாம் கைஸ், நம்ம இன்னைக்கு மைண்ட் கிராஃப்ட் ஜாவா எடிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். யோ மீட் இஸ் மைண்ட். எங்கோ போடுறது பாருங்க கைஸ். மீட்டை பிடிக்கணும் கைஸ். இன்னைக்கு நல்லா சமைச்சு சாப்பிட வேண்டியதான் கைஸ். ஸோ நம்ம சர்வைவல் தான் கைஸ் விளாட்றோம். இந்த சர்வைவலில் நம்ம நிறைய பண்ணுவோம். அது எல்லாமே பார்ட் 1 பார்ட் 2 உங்களுக்கு தான் ரிலீஸ் பண்ணுவேன். ஒரு வழியாக செத்துச்சு கைஸ். எத்தனை அடி கைஸ். சரி, இது வந்து ஒரேடியாக அடிக்கிறதுக்கு வந்து ஜம்ப் பண்ணி ஒரு ஷார்ட் தான் செத்துரும். ஸோ நம்ம ஹுட்டை மைண்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து ஹுட்டை மைண்ட் பண்ணிட்டேன். ஹுட்டை மைண்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து அந்த ஒரு ஹுட்டை வச்சா ஹுட் பிளாங்க் எடுக்கலாம் கைஸ். அந்த மாதிரி எடுத்து கிராஃப்டிங் டேபிள்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணலாம் கைஸ். இப்போ நம்மளுக்கு வந்து கிராஃப்டிங் பண்ணுறதுக்கு 4 பாக்ஸ் தான் இருக்கும் கைஸ். இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிளில் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு 9 பாக்ஸஸ் கிடைக்கும் கைஸ். ஸோ அதில் நம்ம வந்து நிறைய இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டூல்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம் கைஸ். ஸ்டிக்ஸ் எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு பிக்காக்ஸு, அதுக்கப்புறமா இது என்னது ஆக்ஸு, ஷவலு, அந்த மாதிரிலாம் ஸ்வாடு, அந்த மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கைஸ். இந்த மாதிரி ரெடி பண்ணோன்னா நம்ம மைனிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸ்வாடு கூட வாங்கியாச்சு கைஸ். ஸோ வாங்க நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஹுட்டை மைண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹுட்டு தான் இந்த மைண்ட் கிராஃப்ட்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ நம்ம ஓகே ஹுட்டு கூட வேணும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இது கூட காபிள் ஸ்டோன், இதெல்லாம் ஸ்டோன்ஸ் கைஸ். காபிள் ஸ்டோன்னு வாங்க இதெல்லாம். ஓகே, நம்ம காபிள் ஸ்டோன் மைண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கோல் கிடச்சிரும். இந்த கோல் எதுக்கு நான் வந்து லேட்டர் யூஸ்க்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம காபிள் ஸ்டோன் மைண்ட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து இன்னொன்று கிடைக்கும் கைஸ். இது பேர் என்னன்னா ஃபர்னான்ஸ் ஏதோ சொல்லுவாங்க கைஸ். இது எதுக்குன்னா நான் சொல்கிறேன் கைஸ். ஓகே, நம்ம இப்போ வந்து ஹுட்டில் பண்ணதெல்லாம் இப்போ வந்து நம்ம ஸ்டோனில் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபர்னான்ஸ் வந்து போட்டுட்டு இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம ஏதாச்சும் ஃபுட்டை குக் பண்ண யூஸ் ஆகும் கைஸ். ஃபுட்டை குக் பண்ணுறது, இல்லைன்னா நம்ம ஏதாச்சும் அயன் அந்த மாதிரி ஏதாச்சும். இங்கே பாருங்க கைஸ், ஃபஸ்ட்டு கிடச்சோன்னே அயன் கிடச்சிச்சு கைஸ். ஆனால் ஒன்றே தான் இருக்குது. இந்த மாதிரி அயன் கிடச்சோடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அது வந்து ரா அயனாக தான் கைஸ் இருக்கும். ஓகே கைஸ், அந்த ரா அயனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா மெல்ட் பண்ணி ஒரு சூப்பரான நல்ல அயனாக மாற்றணும். ஓகே கைஸ், ஏதோ என்னது அது? அங்கே ஏதோ இருக்குது கைஸ். ஓகே, வந்தாச்சு இங்கத்தில். ஓகே, நம்ம லக்கு அதிகமாக இருக்குது கைஸ். அதனால் நம்ம வந்து ஒரு வில்லேஜுக்கு வந்துட்டோம். வில்லேஜுக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்க கைஸ். இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்கும். செஸ்ட்டில் ஓப்பன் பண்ணோன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். சில டைம்ஸ் டைமண்ட்ஸ் கூட கிடைக்கும் கைஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ ஒன்று இருக்குது. என்னடா குதிக்க முடியல, அடப்பா என்னடா மாட்டி குதிக்க முடியல. ஓகே, இது குட்டி பையன் தூங்கிட்டு இருக்கான். பெட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, சூப்பர். நம்மளுக்கு ப்ரெட்டு கிடச்சிச்சு கைஸ் சாப்பிட்றதுக்கு. ப்ரெட்டு, அதுக்குமா உருளைக்கிழங்கு, அதுக்குமா எமரால்டு கிடச்சிச்சு கைஸ். ஓகே, இன்னொன்று வீட்டில் வந்து ப்ரெட் இருக்குது, பொட்டேட்டோ இருக்குது, நிறைய மரம் இருக்குது. ஒத்த கண்ணாரம் போகிறான். இதுதான் கைஸ் வில்லேஜஸ் இங்கே. ஓ கைஸ், நம்மளுக்கு டைமண்ட் கிடச்சிச்சு. சூப்பர். எஸ், செம்ம. நம்மளுக்கு வந்து 3 டைமண்ட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு காலில் போகிற கவசம் கிடச்சிது. அதுமா 2 அயன் ஸ்வாட் கிடச்சிச்சு, ஆப்பிள்ஸு. அதுக்கப்புறமா இன்னொன்று ஒன்று இருக்குல்ல, அது என்னென்னு அப்புறமா சொல்கிறேன். ஓகே, இங்கேயும் நிறைய பொட்டேட்டோஸ் இருக்குது. ஓகே, பொட்டேட்டோஸ் கேதர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்னது? ஓகே, அயன் கோலம். அதுக்குமா இந்த அயன் கோலம் இருக்கான்ல கைஸ், இவனை நம்ம கொன்னோன்னா நம்மளுக்கு அயன் கிடைக்கும். ஓகே, கொல்லலாமா? ஐயோ குண்டுனே. அதுமாதிரி இவனால 2 அடியில் நம்மளுக்கு கொல்ல முடியும் கைஸ். அதனால நம்ம பார்த்து தான் இவனை கொல்லணும். இவனை கொன்னோன்னா நம்மளுக்கு 5 அயன் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ கொன்று அயன் எடுத்துடலாம். சாவு 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 சாவுடா 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 அயன் கோலம் செத்துறாங்க கைஸ். ஓ சூப்பர், நம்மளுக்கு வந்து 5 அயன் கிடச்சிச்சு. இப்போ அந்த 5 அயன் வச்சு நம்ம வந்து ஒரு மண்டையில் போகிற கவசம் மாதிரி பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ நம்மளுக்கு காலில் போகிற கவசம் கிடச்சதில்ல, அதை நம்ம போட்டுக்கலாமா? ஆமாம், அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ இந்த ஹுட்டை
அந்த வுட் பிளாங்க்ஸ் வந்து எடுத்துடலாம். ஏன்னா வுட் பிளாங்க்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் நம்ம வீடு கட்டுறதுக்கு அதுக்கெலாம். ஓகே இப்போ நைட் ஆகிடுச்சு. நான் ரொம்ப நேரமாக மரத்தை வெட்டிட்டு இருந்தேன். இப்போ நம்ம இங்கே தூங்கிடலாம், வேறு வழியில் கைஸ். ஐயோ தூக்கி போட்டேனே. அங்கேருந்து ஒரு பெட்டு எடுத்தேன் கைஸ், அந்த பெட்டில் நம்ம தூங்கிடலாம். ஓகே காலையில் எழுந்துச்சி நிறைய வேலை இருக்குது. ஓகே இப்போ போகலாம். வேறு ஏதாச்சும் நல்ல இடமா பார்த்து நம்ம வீடு கட்டலாம் கைஸ். நம்ம ஒரு ஷெல்டர் இருந்தால் தான் கைஸ் நம்மளால் சர்வை பண்ண முடியும். ஸோ ஓகே நான் ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மேலே இந்த கொஞ்சம் ஸ்லோப்பு மாதிரி இருக்குது, இந்த இடத்துல நம்ம வந்து வீடு கட்ட போகிறோம். ஓகே இல்லை இங்கே நல்லா இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த வீடு கட்டிட்டு நான் காட்டுறேன் கைஸ். முழுசாக கட்டல, கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு. இந்த 5 கவுண்ட்ஸில் அப்படியே இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு இதில் இந்த ஹுட்டை போட்டுடலாம். அப்படியே இன்னொன்று 5 கவுண்ட்ஸ் போகலாம். அங்கங்கே மேடு பள்ளமாக இருக்குது, அதை நம்ம அப்புறமா சரி பண்ணிக்கலாம். அங்கே ஒன்று ஹுட்டு போடலாம். 5 போட்டு நம்ம இந்த மாதிரி ஹுட்டு போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடு கிடைக்கும். ஓகே இங்கே போடலாம். ஓகே இங்கே தான் இன்னொன்று போட்டுடலாம். ஓகே இந்த ஹைட்டாக இப்போ வந்து கற்றுக்கலாம். இது வெறும் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான் கைஸ் நான் போட்டுறேன். அதுக்கு மேலே நான் வந்து நல்லா ஒரு மெயின் வீடை கட்டியிருக்கேன். ஓகே கைஸ் இப்போ வந்து அந்த வில்லேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பெட்டு, கிராஃப்டிங் டேபிள், அது மாதிரி இந்த செஸ்டெல்லாம் அந்த வில்லேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் கைஸ். அதில் அப்படியே நல்லா ஓரமாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். அது மாதிரி இந்த ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஹைட்டாக போட்டேன் கைஸ். அந்த ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டதில் வந்து அப்படியே இந்த ஹுட்டை போட்டுட்ருக்கேன். அதுக்குமா நான் போய் கொஞ்சம் டர்ட்டை வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கைஸ். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் இது மேடு பள்ளமாக இருக்குல்ல, அதை கொஞ்சம் போட்டு இது பண்ணிக்கலான்னு. ஓகே இப்போ நான் பார்த்தாலே இந்த வீடியோ ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கும். ஓகே அதுமா கொஞ்சம் நல்லா விலைய உயர்ந்த பொருட்கள்லாம் அந்த செஸ்ட்டில் வச்சுக்கலாம். அதனால டைமண்ட் கண்டுச்சுல. டைமண்ட்லாம் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். டைமண்ட்லாம் கிடைக்கிற நம்ம மைனிங்லாம் போகணும். போக நம்ம பார்த்துக்கலாம். ஓகே இப்போ நம்ம வந்து இந்த அவுட்லைன் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே கீழே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடலாம் கைஸ். ஓகே நம்ம கையில் ஃப்ளவர் இருக்குது. ஓகே இதெல்லாம் சூப்பரான. ஓகே கைஸ் இப்போ நம்ம இந்த கேவுக்குள்ளே மைண்ட் பண்ணலான்னு இருக்கோம். இந்த கேவுக்குள்ளே மைண்ட் பண்ணி நமக்கு வந்து காபிள் ஸ்டோனில் கண்டுபிடிக்கலாம் எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து கொஞ்சம் இந்த ஹுட் பிளாங்க்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். அப்புறமா யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. wood planks, yes we got wood planks, so much of wood planks. நிறைய கிடச்சிச்சு போதும். ஐயோ இன்னும் கொஞ்சம் வுட் வேணும். ஓகே இந்த வுட்டை வச்சு இந்த அந்த ஓப்பனாக இருக்க இடத்துல நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. சூப்பர். அடப்பாவை இடிக்குது கைஸ். ஏன் மரமாக இருக்குது, அந்த மரத்தெல்லாம் நம்ம அப்புறமா வெட்டி விட்டுடலாம். இப்போதைக்கு இவனை முடிச்சிடலாம். போட்டாச்சு. சூப்பர். அவ்வளோ நெக்ஸ்ட்டு மேலே ரூஃபு கண்ணாடியோடு முடிச்சிடலாம். ஓகே ஜஸ்ட்டில் ஒன்றுமே இல்லை. ஓகே நமக்கு போய் கொஞ்சம் மைண்ட் பண்ணலாம் கைஸ். இந்த கேவை கண்டுபிடிச்சல இந்த கேவை மைண்ட் பண்ணலாம். மைண்ட் பண்ணால் நம்மளுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். அது மாதிரி கோல் பார்த்து அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ரூஃப் பண்ணுறதுக்காக காபிள் ஸ்டோன் எடுத்து வந்திருக்கோம். ரூஃபை போட்டலாம். ஓகே இன்னும் கொஞ்சம் காபிள் ஸ்டோன் தேவைப்படுது ரூஃபுக்கு. பாருங்கள் நான் காபிள் ஸ்டோன் மைண்ட் பண்ணி எப்படி ஆகிடுச்சு. அந்த இடத்த அப்புறமா நம்ம ஒரு பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். அடுத்த வீடியோலாம் காட்டுறேன். ஓகே இப்போ ரூஃப் ரெடி பண்ணியாச்சு சூப்பராக பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒரு டோர் மாதிரி ரெடி பண்ணியாச்சு கைஸ். அது மாதிரி நம்ம கண்ணாடி செட் பண்ணுறது அவ்வளோ முடிஞ்சிடும். ஓகே நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு ஷவல் தேவைப்படும். ஷவல் எதுக்குன்னா மண் வெட்டுற ஷவல் தெரியும் கைஸ், அதுதான் கைஸ். அது எதுக்குன்னா மண்ணுனா அந்த பீச் சாண்ட், அதோ இந்த சாண்டை தான் கைஸ் நம்மளுக்கு வேணும். ஓகே இந்த சாண்டை நம்ம மைண்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம சாண்ட் மட்டும் மைண்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சாண்ட் மைண்ட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளால் வந்து மிரர் அந்த மாதிரி க்ரியேட் பண்ண முடியும். ஓகே கலெக்ட் பண்ண சாண்டை கலெக்ட் பண்ண. எஸ் சூப்பர். ஐயோ தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டேன். சரி அதுமா கைஸ் இந்த வேர்ஷன் ஆஃப் மைன்கிராஃப்ட் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது தப்பு பண்ணிட்டேன். சிஸ்டம் ஆடியோவை ஆன் பண்ண மாட்டேன் கைஸ்.
அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மைண்ட் பண்ணுற சவுண்டு இல்லைன்னா இந்த இதோட நார்மலா நடக்கிற மியூசிக்கு அதெல்லாம் வராமல் கொஞ்சம் ஒரு நல்லா இருக்காது கைஸ். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் அந்த மாதிரி மியூசிக்கோடு காட்டுறேன். ஸோ இங்கே நம்ம வீடியோ சூப்பராக தெரியுது. ஓகே, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் டர்ட் போட்டுடலாம். அப்போ தான் நம்மளால கொஞ்சம் ஏறி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். வரைக்கும் போடுவோம். அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. போதும். சரி, ஓகே, போகலாம். இப்போ நம்ம இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டை போட்டு அதுக்கப்புறமா ஹுட்டை போட்டு நம்ம மிரர் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, நம்ம கொஞ்சம் பொட்டேட்டோஸ் வறுத்து வச்ச பொட்டேட்டோஸ் சாப்பிடலாம். அதுமாதிரி கைஸ், இப்போ நம்ம வந்து டோர் ஆட்டோமேட்டிக்காக திறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதில் நடந்தோன்னா அது டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அவ்வளோதான், சூப்பர். நெக்ஸ்ட் கொஞ்சம் மிரர் ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, மிரர் நான் போட்டேன் கைஸ். மேலே மொட்டை மாடிக்கு போகிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு ஸ்டார் கேஸ் மாதிரி ரெடி பண்ணுறேன் கைஸ். இங்கே டர்ட் போட்டு ஒரு ஸ்டார் கேஸ் மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்ஸ் போட்டுடலாம். உடன் ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன், அதை போட்டுடலாம். போடு இங்கே ஓகே, மேலே ஸ்டார்ஸ் போட்டு அதுமாதிரி இங்கே மேலே ஒரு பட்டன் மாதிரி வச்சுருங்க கைஸ், ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகிறதுக்கு. பட்டன் அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய ஹுட்டு கிடச்சிருக்கு. இன்னும் ஹுட்டில் கேதர் பண்ணி வச்சுருக்கலாம். அவ்வளோதான், அதுமாதிரி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அப்போ கொஞ்சம் நல்லா தெரியும். அதுமாதிரி கைஸ், நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய செஸ்ட்டு தேவை. செஸ்ட்டு இந்த ஃபர்னன்ஸ் அது அடுப்பில் இருக்குல்ல, ஆனால் நம்ம இன்னும் நிறைய தேவை. ஏன்னா இப்போ நம்ம மைண்ட் பண்ண போகணுன்னு வச்சுக்கோங்க. மைண்ட் பண்ணிட்டு வரும் நம்ம நிறைய இதெல்லாம் கிடைக்கும் கைஸ். காபிள் ஸ்டோனு, கோலு, அயனு, டைமண்டு அந்த மாதிரி நிறைய கிடைக்கும் கைஸ். அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு செஸ்ட்டு தேவை. அந்த மாதிரி ஃபுட்டுக்குன்னு தனியாக ஒரு செஸ்ட்டு தேவை கைஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபுட்டு தான் இந்த இதில் மெயின். இப்போ நம்மளுக்கு வந்து ஹெல்த் கம்மியாயிடுச்சுன்னா அந்த ஃபுட்பாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும் கைஸ். அப்படி ஒரு ஃபுட்பால் ஃபுல்லாக கம்மியாச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார் ஆக ஆரம்பிச்சிடும் கைஸ். ஸ்டார்வாகி அப்படியே இதெல்லாம் கம்மியாகிடும் ஃபுல்லாக. அது அப்புறமா நம்ம செத்துருவோம் கைஸ். இப்போ நம்ம ஹெல்த்து கம்மியாயிடுச்சுன்னா ஹெல்த்தை வந்து ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு சோறு தான் கைஸ் முக்கியம். அது சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து ரீஜெனரேட் ஆகிடும் கைஸ். ஓகே, இப்போ அதனால நம்ம வந்து நிறைய செஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். ஓகே, 8 செஸ்ட்டு 9 செஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே மேலே போட்டுடலாம். இந்த மாதிரி இதெல்லாம் லார்ஜ் செஸ்ட்டு கைஸ். இப்போ ஒன்று மட்டும் போட்டோன்னா அது வந்து நார்மல் செஸ்ட்டு கைஸ். ஓகே, இப்போ இன்னொன்று வேணும். ஓகே, இது ஓகே, கரெக்டாக இருக்கும். அப்போது இப்போதைக்கு செஸ்ட் இது போதும். அதுக்குமா ஃப்யூச்சருக்கு வேணும்னா நம்ம மறுபடியும் ரெடி பண்ணி போட்டுக்கலாம். பெட்டு வந்து நான் இந்த பக்கம் போட போகிறேன் கைஸ், ஏன்னா அந்த பக்கம் வாஸ்ட்டும் சரியில்லை. ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு வந்து ஃபர்னான்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்னான்ஸ் ரெடி பண்ணோன்னா அந்த ஃபர்னான்ஸும் நிறைய செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். அது மாதிரி வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சீனரி சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். பாய்.